நீங்க யூ கிவ் மீ சர்வ் தி ஆர்டர், இல்லைன்னா என் வண்டி விடுங்க. நீங்க பண்ற வன்முறை செயலுக்கு, சட்டவிரோத செயலுக்கு அடிபணியறது கோஆபரேஷன். ஏன் வந்து பாஜகவோட மாநில தலைவர் திருப்பரங்குன்றத்துக்கு போகணும், அங்கதான் தீபம் ஏத்தணும்னு இவ்வளவு பெரிய பிரச்சனையை எழுப்பணும்? அதாவது பாஜகவுடைய வரலாற்றை வந்து நீங்க அப்படியே அசை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயக்கம் எப்படிப்பட்டதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவை மத ரீதியாக பிளவுபடுத்தி அந்த ரத்தத்தை குடிக்கிற ஒரு கட்சி தான் பாஜக. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அல்லது இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்க வேணாம் அப்படின்னா அதுக்கு அனுமதி கொடுத்தா அடுத்து பாஜக என்ன பண்ணுவாங்க, நாங்க தீபம் ஏற்றுவதற்கு இந்த தர்கா வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு, இதை முதல்ல இடிக்கணும்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் அதை தீபம் ஏத்த போறேங்கிற பேர்ல போய் தர்காவை இடிச்சுட்டு வருவாங்க. இந்த விவகாரத்தில் இந்த தனி நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு அடிபணிந்து அந்த உத்தரவை நிறைவேற்றினால் இவங்க அதோட முடிவாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு மசூதி இருக்கிற இடத்துக்கு வருவாங்க. அப்ப இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லா கதவுகளையும் திறந்து விடுற மாதிரி ஆயிடும். நாஞ்சில் சம்பத் அவர்களுமே வந்து தாவேக்கல்ல இணைந்திருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இன்னைக்கு தாவேக்காவில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பேச்சாளர்கள் இல்லாதது தான். கட்சியின் தலைவர் விஜய் உட்பட அந்த கட்சியில் இருக்கிற 99.9% பேருக்கு பேச்சு திறமை கிடையாது. ஸோ இந்த சூழ்நிலையில நாஞ்சில் சம்பத் வந்து அந்த கட்சிக்குள் வந்தது பார்த்தீங்கன்னா உண்மையில ஒரு பெரிய பிளஸ் தான். இப்போ வந்து தாவேக்காவுக்கு போகும்போது அவங்க திமுக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இல்லையா? கண்டிப்பா, அதுக்கு நேத்துலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்களே. அதான் நாஞ்சில் சம்பத் தாவேக்காவில் சேர்ந்த உடனே இவர் பேசிய பழைய காணொலிகள் எல்லாத்தையுமே அப்படியே தோண்டி துருவி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் விஜயை விமர்சனம் பண்ணதெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விமர்சகர் பிஸ்மி அவர்கள். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். இப்போ வந்து தமிழக அரசியல்காரம் மாறுமான்ற கேள்வி போய் நிறைய அதிரடியான மாற்றங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கல்ல ஜாயின் பண்ணது பெரும் பேசு பொருளாமானது. இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக பெரும் திராவிட கழக பேச்சாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாஞ்சில் சம்பத் அவர்களுமே வந்து தாவேக்கல்ல இணைந்திருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? உண்மையில தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கிற ஒரு இணைப்பு தான் நாஞ்சில் சம்பத். நம்ம ஏற்கனவே செங்கோட்டையன் இணைந்த போது நான் சொன்ன கருத்து என்னன்னா, செங்கோட்டையனால் அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய நன்மை இல்லை, அவருக்கு ஒரு பெரிய தொண்டர் பலம் கிடையாது, ஒரு அவுடேட்டட் அரசியல்வாதி அப்படின்னா செங்கோட்டையன் குறித்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணோம். என்ன காரணம் அப்படின்னா அவருடைய பேச்சுங்கிறது ஒரு பெரிய சுவாரஸ்யத்தை கொடுக்காது. என்ன இன்னும் வழக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த பழைய தலைவர்கள் பேசுகிற மாதிரியான ஒரு அவுடேட்டடான ஒரு பாணி தான் அவருடைய இது. அதே நேரம் செங்கோட்டையனை சேர்த்ததற்கு சில காரணங்கள்லாம் உண்டுன்னு வச்சுக்கலாம். நாஞ்சில் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கும் தொண்டர் பலம்லாம் கிடையாது. நான் நாஞ்சில் சம்பத்துக்காக இந்த கட்சியில் இருக்கேன், அவர் இந்த கட்சிக்கு போனதுனால நானும் அவர் பின்னால் போகிறேன்னு வந்து யாரும் ஒரு தொண்டர் கூட இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரம் அவர் மிகச்சிறந்த பேச்சாளர். இன்னைக்கு தாவேக்காவில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பேச்சாளர்கள் இல்லாதது தான். கட்சியின் தலைவர் விஜய் உட்பட அந்த கட்சியில் இருக்கிற 99.9% பேருக்கு பேச்சு திறமை கிடையாது. அப்புறம் புஷி ஆனந்த் எப்படி பேசுகிறாருங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆதவ ஒரிஜினா ஓரளவுக்கு ஆவேசமாக பேசினாலும் அவரும் பார்த்தீங்கன்னா பல நேரங்கள் திக்கி திணறுவதெல்லாம் பார்த்துருக்கோம். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பேச்சு மட்டும்தான் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் ஆழமாகவும் இருக்கும். அப்போ 2026 நடக்க போகிற ஒரு பொது தேர்தலை தாவேகா சந்திப்பதற்கு ஒரு ராஜ்மோகன் பத்தாது, இன்னும் பல பேச்சாளர்கள் தேவை. ஸோ இந்த சூழ்நிலையில் நாஞ்சில் சம்பத் வந்து அந்த கட்சிக்குள் வந்தது பார்த்தீங்கன்னா உண்மையில ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான். எல்லாத்துக்கும் மேலே விஜய்க்கு மட்டும் இல்லை, அந்த தாவேகா தொண்டர்களுக்கு திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு உட்பட பல்வேறு விஷயங்களை வந்து நாஞ்சில் சம்பத் மூலமாகவே இவங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால் அந்த வகையில் அவருடைய வரவை வந்து நம்ம பாசிட்டிவாக தான் பார்க்கணும். சூப்பர் சார். அதாவது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து வந்து திராவிட கழக பேச்சாளர் அப்படின்ற ஒரு அடையாளம் அவர்கிட்ட இப்போ இருக்குது. இப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு போன மாதம் வரைக்கும் கூட வந்து தாவேக்காவையும் சரி திமுகவையும் சரி பெரிதளவில் வந்து விமர்சனம் செஞ்சது கிடையாது, சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். இப்போ வந்து தாவேக்காவுக்கு போகும்போது அவங்க திமுக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இல்லையா? கண்டிப்பாக, அதுக்கு நேற்றுலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்களே. அதான் நாஞ்சில் சம்பத் தாவேக்காவில் சேர்ந்த உடனே இவர் பேசிய பழைய காணொலிகள் எல்லாத்தையுமே அப்படியே தோண்டி துருவி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் விஜயை விமர்சனம் பண்ணதெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று வரைக்கும் திட்டிக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு பாருங்க பணம் வாங்கிட்டு விஜய் பின்னால் போயிட்டாருங்கிற மாதிரி நாஞ்சில் சம்பத் குறித்த அவதூறுகளையும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக திமுகவுடைய
ஐடி விங் வந்து இதில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியும் இவருடைய பழைய பேச்சுக்களை எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அது ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சற்று முன் பேசின ராஜ்மோகனே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தீவிர ரஜினி ரசிகர். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது தலைவர் தலைவர்னு ரஜினி துதிபாடிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு வந்து தாவேகாவில் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்ததுக்கு பிறகு பாருங்க, இவர் நேத்து வரைக்கும் ரஜினியை தலைவர்னு சொன்னாரு, இன்னைக்கு விஜய தலைவர்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி பழைய காணொலிகளை எல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னையே எடுத்துங்க, விஜய் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிற அந்த அறிகுறி தென்பட்ட உடனே நான் விஜய் வந்து கடுமையா எதிர்த்தேன். என்ன காரணம் அப்படின்னா, நடிகர்களுக்கு நாடாளுகிற தகுதி இல்லை, என்ன உரிமை இருக்கு, தகுதி இல்லை. நீங்க வந்து சினிமாவில் காட்டுகிற அந்த பொய் முகத்தை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வராதிங்கிற அடிப்படையில் விஜயனுடைய அரசியலை நம்ம பெரிய அளவில் எதிர்த்தோம். ஆனா இன்றைக்கு உள்ள அரசியல் சூழல்ல பாத்தீங்கன்னா விஜயனுடைய அரசியலை நான் வரவேற்க வேண்டிய ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். இப்ப பேசும்போதே என்ன பண்றாங்க அப்படின்னா, கடந்த காலத்தில் நாம் விஜயை பத்தி விமர்சனம் பண்ணதெல்லாம் எடுத்து இவங்க போடுறாங்க. எல்லாத்துக்கும் மேல மக்களுக்கு தெரியும், ஒருத்தரை வந்து நம்ம எதிர்ப்பதும் ஆதரிப்பதும் நீங்க வந்து 100 வருஷத்துக்கு ஒரே நிலைப்பாட்டுல இருக்க முடியாது. அது வந்து காலத்துக்கேற்ப மாற்றத்துக்கு உட்பட்டது தானே. அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்ப எல்லாருக்குமே தெரியும், விஜய் அவர்களே வந்து ஒரு காலத்துல வந்து கருணாநிதி அவர்களையும் திமுகவையும் வந்து உயர்த்தி பேசின ஒருத்தர் தான். ஏன்னா கருணாநிதிக்கே சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்றதா. இப்போ இது வரைக்குமே வந்து திமுக வந்து தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருந்தே இருந்த ஒரு பர்சன் நாஞ்சில் சம்பத் அவர்கள். நேத்தே வந்து அவர் என்ன விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாரோ அப்படின்னு. ஏன்னா அது குடும்ப கட்சியா, அப்படி இல்ல வந்து தொடர்ந்து குற்ற உணர்ச்சியா அவங்களுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை நேத்துல இருந்தே அவர் தொடங்கி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப தாவேகா வந்து திமுகவை கடுமையாக எதிர்த்து தான் இப்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற திமுக அரசு மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு, விமர்சனங்கள்லாம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா வரப்போற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றிவிட்டு அந்த இடத்துல தாவேகா உட்காரணுங்கிறது தான் அவங்களுடைய லட்சியமா இருக்கு. அப்ப அவர்களுடைய பிரதான எதிரி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக தான். அப்ப அந்த கட்சியில் சேர்ந்த நாஞ்சில் சம்பத்தும் அந்த நிலைப்பாட்டை தானே திமுகவை அணுக முடியும். இப்ப நேற்று வரைக்கும் நம்ம அவங்களோட இணக்கமா இருந்தோம். ஸ்டாலின் உடனும் உதயநிதி உடனும் நமக்கு தனிப்பட்ட முறையில வந்து ஒரு நட்பு இருக்கு. அதனால அவங்கள வந்து நம்ம அப்படி தடவி கொடுப்போம் அப்படின்னு நினைக்க முடியாது. நம்ம எந்த இயக்கத்தில் இருக்கிறோமோ அந்த இயக்கத்தினுடைய நிலைப்பாட்டை தானே நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணணும். அதனால நிச்சயமாக நாஞ்சில் சம்பத் வந்து திமுகவை எதிர்ப்பார். எல்லாத்துக்கும் மேல இவர் மதிமுகவில் இருந்த காலகட்டத்தில் வந்து முழுக்க முழுக்க எதிர்த்ததே திமுகவை தான். ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, திமுக மீது எத்தனையோ பேர் விமர்சனங்களை வச்சிருப்பாங்க. ஏன்னா அத்தனை விமர்சனங்களை விட நாஞ்சில் சம்பத் திமுக மீது வைத்த விமர்சனம் தான் ரொம்ப வலிமையானதா இருந்திருக்கும் கடந்த காலத்துல. அதனால இவருக்கு திமுகவை விமர்சனம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லதான். ஓகே, சூப்பர். இப்போ இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா, திருப்பரங்குன்றம் விவகாரம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீதிபதி அவர்களோட உத்தரவு வந்து பெரும் பூகம்பத்தை கிளப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எப்பவும் வழக்கமா ஏத்துற இடத்துல வந்து தீபத்தை ஏத்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அறுபடை வீடுகள்ல வந்து திருப்பரங்குன்றம் முதன்மையானது, நாங்க வந்து மலையில தீபம் ஏத்துறோம்னு சொல்றாங்க. மத்த இடங்கள்ல போய் தீபம் ஏத்தி இருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல. ஏன் வந்து பாஜகவோட மாநில தலைவர் திருப்பரங்குன்றத்துக்கு போகணும், அங்கதான் தீபம் ஏத்தணும்னு இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படும்? அப்ப இதுவே வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு மனநிலையை காட்டுதுன்னு எடுத்துக்கலாமா? அதாவது பாஜகவுடைய வரலாற்றை வந்து நீங்க அப்படியே அசை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இயக்கம் எப்படிப்பட்டதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவை மத ரீதியாக பிளவுபடுத்தி அந்த ரத்தத்தை குடிக்கிற ஒரு கட்சி தான் பாஜக. அதை வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. பாபர் மசூதியை இடிச்சுட்டு அங்கே ராமர் கோயில் கட்டினதா இருக்கட்டும், இன்னைக்கு மதுராவில் இருக்கிற மசூதியை இடிச்சுட்டு அங்கே தான் கிருஷ்ணர் கோயில் கட்டுவோன்னு பிடிவாதம் பிடிக்கிறதா இருக்கட்டும், இவங்க ஒவ்வொரு இடத்துலையுமே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை பண்றது. அதன் மூலமாக அங்கு மத நல்லிணக்கத்தோடு வாழ்கிற 2 மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இடையில் பிளவை ஏற்படுத்தி என்ன அவர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறது தான் இவர்களுடைய நோக்கமா இருக்கு. இப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே இதை வெற்றிகரமா செஞ்சுட்டு வந்த பாஜகவுடைய அடுத்த குறி தான் தமிழ்நாடு. ஆனா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய அந்த லட்சியம் தமிழ்நாட்டில் வந்து எடுபடவே இல்லை, நிறைவேறவும் இல்லை. பல்வேறு முயற்சிகளை அவர்கள் எடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை என்ன பார்வை பார்க்குறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் சகோதரர்களாக இருக்கோம், எங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுற நீ வந்து ஒரு தீய சக்தி அப்படிங்கிறது அந்த மக்கள், நம்ம மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த சூழல்ல தான் திருப்பரங்குன்ற விவகாரம் அப்படிங்கிறத இவங்க கையில் எடுக்கிறாங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்தை நீங்கள் ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து அங்குள்ள மக்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இல்லை. அங்கே இருக்கிற இந்து மக்களும் இஸ்லாமியர்களும் என்ன ரொம்ப பார்த்தீங்கன்னா நட்புறவோட ஒரு நேசத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்கே கோவில் திருவிழா நடக்கும்போது அங்கே இஸ்லாமியர்கள்
கலந்துக்கிறாங்க. அங்க தர்காவில் ஒரு கந்தூரி நடக்கும்போது அங்க இருக்கிற இந்து மக்கள் அதுல கலந்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு மத நல்லிணக்கம் இருக்கு. அதெல்லாம வழக்கமாக அந்த தீபம் ஏற்றுகிற இடம்ங்கிறது கிட்டத்தட்ட 100-150 வருஷமா அங்க ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தர்காவுக்கு பக்கத்திலேயே ஒரு 15 மீட்டர் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு தூண் இருக்கு. அது வந்து ஒரு எல்லைக்கல் தான். அது வந்து தீபம் ஏற்றுவதற்காக அந்த கல்லை நிறுவி அதுக்கப்புறம் தீபம் ஏற்ற முடியாம போனதாவெல்லாம் வரலாறு கிடையாது. அது ஒரு எல்லைக்கல். இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அந்த இடத்துல தான் தீபம் ஏத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கையில எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த கல்லுல நீங்க போய் தீபம் ஏத்தணும் அப்படின்னா நீங்க தர்காவை கடந்து தான் உள்ள போகணும். அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதாபிமான அடிப்படையில அல்லது இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்க வேணாம் அப்படின்னா அதுக்கு அனுமதி கொடுத்தா அடுத்து பாஜக என்ன பண்ணுவாங்க, நாங்க தீபம் ஏற்றுவதற்கு இந்த தர்கா வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு, இதை முதல்ல இடிக்கணும்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் அதை தீபம் ஏத்த போறேங்கிற பேர்ல போய் தர்காவை இடிச்சுட்டு வருவாங்க. ஏன்னா இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு நமக்கு தெரியும். நாங்க ராமர் கோயில் கட்ட போறோம் அப்படின்னு அயோத்தியில போய் இவங்க என்ன பண்ணாங்க, பாபர் மசூதியை இடிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவர்கள் மதவெறி பிடித்த வந்து ஒரு மிருகங்களா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படி இருக்கும்போது எப்படி இதற்கு அனுமதி கொடுக்க முடியும்? எல்லாத்துக்கும் மேல இதே விவகாரத்தில் ஏற்கனவே பாத்தீங்கன்னா நீதிமன்றம் போயிருக்காங்க. நீதிமன்றத்தில் இப்ப என்ன வழக்கம் இருக்கோ அதுவே நீடிக்கட்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டுருச்சு. நீங்க ஒரே விவகாரத்தை வந்து உங்க இஷ்டப்படி வந்து இப்ப நான் இன்னைக்கு நீங்க வழக்கு போடுறது நாளைக்கு நான் வழக்கு போடுறதுன்னு ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு விவகாரத்தை யார் வேணாலும் கையில் எடுக்க முடியுமா? ஆனா அது எவ்வளவு ஒரு சட்டவிரோதமான செயல். ஆனா இங்க என்ன ஒரு சிக்கல்னா, ஒரு சட்டவிரோதமான சட்டத்துக்கு புறம்பான ஒரு வழக்கை மதுரை உயர்நீதிமன்ற கிளை பார்த்தீங்கன்னா அதை கையில் எடுக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நீதிபதிகள் அப்படின்னு நம்ம இருப்பவர்களை நீதி அரசர்கள் அப்படின்னு நம்ம மதிக்கிறோம். ஆனா அந்த பதவியில் இருப்பவர்களுக்கே ஒரு சார்பு நிலை இருக்கு. என்ன காரணம்னா, இவர்கள் வழக்கறிஞர்களாக இருக்கும்போது ஒரு RSS போன்ற அமைப்புல வந்து ஒரு தீவிர உறுப்பினர்களா இருக்காங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீதியரசர்களாக வந்து உட்கார்ந்த பிறகு இன்னும் அந்த சார்பு மனநிலையோடு வந்து இந்த வழக்குகளை கையாளுறாங்க. இதெல்லாம் தான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமா நான் பார்க்கிறேன். ஓகே, இதே விஷயம் தான் 2017 வந்து கொண்டு வந்தப்போ தீபம் ஏற்றக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதிர்த்தாங்க. ஆனா இப்போ அவங்களே வந்து ஆதரிக்கிறாங்க இந்த விஷயத்த. அப்போ ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடுல இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருந்தா மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? அதான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வந்து பாஜகவுடைய அடிமை தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, பாஜகவோடு நாங்க வந்து ஒரு தேர்தல் கூட்டணி வச்சிருக்கோம், இது வந்து கொள்கை கூட்டணி கிடையாது அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. என்னன்னா, தேர்தல் நேரத்தில் 2 முரண்பட்ட கொள்கை கொண்ட கட்சிகள் வந்து கூட்டணி அமைப்பாங்க. என்னங்க நேத்து வந்து இப்படி சொன்னீங்க, அவருடைய கொள்கை வேற உங்க கொள்கை வேறுன்னு கேட்கும்போது, இல்லைங்க இது வந்து ஒரு தேர்தல் கூட்டணி, ஒரு குறைந்தபட்ச சமரசத்தின் அடிப்படையில் வந்து நாங்க கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். ஆனா இன்றைக்கு அமைந்திருக்கிற பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது அந்த மாதிரி கூட்டணி கிடையாது. எடப்பாடியை மிரட்டி பணிய வைத்து பாஜக வந்து அந்த கூட்டணி அமைச்சது. இது எல்லாருக்குமே தெரியும். என்ன காரணம்னா, கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடி அரசு செய்த ஊழல்கள் எல்லாமே பாஜக கிட்ட கோப்புகளா இருக்கு. ஸோ அதைத்தான் ஒரு அஸ்திரமா காட்டி மிரட்டி இந்த கூட்டணியே வச்சிருக்காங்க. அதனால இப்ப பாஜகவுடைய ஒவ்வொரு செயல்களையுமே ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு எடப்பாடி வந்து மாறிட்டார். இன்னும் சொல்ல போனா அதிமுக என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரியக்கத்தை பாஜகவிடம் வந்து அடகு வச்சிட்டார். அதுதான் உண்மை. என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி அதிமுக ஆட்சி காலத்துல இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது. அன்றைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல போய் முறையிடுறாங்க. அப்ப அன்னைக்கு நீ அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு இன்றைக்கு வந்து பாஜகவுக்கு ஆதரவாக ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டுக்கு மாறான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இந்த கேள்வி மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து எடப்பாடியுடைய மண்டக்குள்ள போய் இந்துத்துவா கொள்கைகள் போய் உட்கார்ந்துருச்சா? அப்படியெல்லாம் கிடையாது. என்னன்னா, பாஜகவுக்கு இணக்கமா இருக்கணும், பாஜக விரும்புவதை நாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் தானே காரணமா இருக்க முடியும். ஓகே, மற்ற விவரம் என்ன பேச போறது அப்படின்னா, சிறுபான்மையின வாக்குகள் வந்து தாவேக தலைவர் விஜய் பக்கம் சாயறதுனால திமுக வந்து சிறுபான்மையினரை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான விஷயத்த கையில எடுக்குது அப்படின்னு ஒரு பேச்சுக்களும் உள்ளது. அதாவது விஜய்ங்கிறவர் இன்னைக்குதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, புரியுதா இல்லை? திமுகங்கிறது ஆரம்பிச்சு 50 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது சிறுபான்மையினர் வாக்கு வந்து இந்த விவகாரத்தினால்தான் திமுகவுக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு அபத்தமான கருத்தா நான் பார்க்கிறேன். இன்னொன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், சிறுபான்மை வாக்கு வந்து பல்வேறு கட்சிகளுக்கு சிதறினாலும்
பெருவாரியான வாக்குங்கிறது திமுகவை தான் போயிட்டு இருக்கு. என்ன காரணம்னா எல்லா காலங்களிலும் சிறுபான்மை மக்களுக்கு வந்து ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை தான் திமுக எடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்த விவகாரத்தில் இவர்கள் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் மேல அரசுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, அங்க இருக்கிற ஒரு தனி நீதிபதி வந்து இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. ஓகேப்பா, தனி நீதிபதி சொல்லிட்டாருப்பா, நீங்க போய் அந்த விளக்குல போய் அந்த தூண்ல போய் விளக்கேத்துங்கன்னு அனுமதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் யார் பொறுப்பு? அந்த தனி நீதிபதி பொறுப்பு ஏற்பாரா? தமிழ்நாடு அரசு தானே பொறுப்பு இருக்கணும். அப்போ இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய தமிழ்நாடு ஒரு அமைதியான ஒரு சூழல் வரணும் அப்படிங்கிறத பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து திமுக அரசுக்கு இருக்கா இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில தான் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து இந்த விவகாரத்தில் இந்த தனி நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு அடிபணிந்து அந்த உத்தரவை நிறைவேற்றினால் இவங்க அதோட முடிவாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு மசூதி இருக்கிற இடத்துக்கு வருவாங்க. அப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க எல்லா கதவுகளையும் திறந்து விடுற மாதிரி ஆயிடும். ஸோ அது செய்யக்கூடாதுங்கிறதுனாலதான் தமிழ்நாடு அரசு தன் கடமையை செய்தாங்க. நம்ம அப்படிதான் அதை எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் களத்துக்குள்ள வரலாம்னு நினைக்கிறேன். இப்போ பொதுவாக வந்து பேசப்படுச்சு தாவேக்க திமுக போட்டி அப்படின்னு. இப்போ வந்து மற்ற கட்சிகள் வந்து இல்லை, இது வந்து 4 முனை போட்டியா வந்து 2026 தேர்தல் களம் இருக்கும் அப்படின்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல 4 முனை போட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு கட்சியாக நீங்கள் நினைத்தால் அது 4 முனை போட்டி. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலோடு பாத்தீங்கன்னா தமிழகத்திலிருந்தே அப்புறப்படுத்தப்படும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு அந்த கட்சிக்கு வந்து மக்கள் கிட்ட ஒரு பெரிய செல்வாக்கு இல்லை. அதனால எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இது 3 முனை போட்டி தான். ஒண்ணு திமுக, இன்னொன்னு தாவேக, இன்னொன்னு அதிமுக. இதுல பாத்தீங்கன்னா தாவேக இந்த நிமிஷம் வரை பாத்தீங்கன்னா தனித்து நிற்பது போல ஒரு தோற்றம் இருந்தாலும் ஜனவரிக்கு பிறகு ஒரு பெரிய அளவில் ஒரு காட்சி மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். முக்கியமாக காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து தாவேகா கூட்டணிக்கு வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு ரகசியமா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ராகுல் காந்தியினுடைய நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி நேத்து விஜய் வந்து சந்திச்சிருக்காரு. அதை கூட திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் எப்படி திசை திருப்புறாங்க அப்படின்னா, ராகுல் காந்தியின் நண்பரான பிரவீன் சக்கரவர்த்திக்கு காங்கிரஸ் மீது அதிருப்தி, அதனால அவர் தாவேகாவில் சேரப்போகிறார், தாவேகாவில் சேர்ந்து மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட போகிறாருங்கிற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, காங்கிரஸ் தாவேகா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தான் நேத்து நடந்தது. புரியுதா இல்லையா? என்னன்னா வழக்கமா ஒவ்வொரு தேர்தல்லையும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தாலும் அவங்க கேட்கிற நம்பர்ஸ் வந்து என்னைக்குமே கிடைக்காது. அவங்க 50 கேட்டா இவங்க 10 தருவேம்பாங்க. அதே மாதிரி அவர்கள் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை கேட்கும் போது பாத்தீங்கன்னா அதை தராம அந்த காங்கிரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகளை ஒதுக்குவாங்க திமுகவில். இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். நாட் ஓன்லி காங்கிரஸ், அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்குமே இப்படி ஒரு விஷயத்தை வந்து திமுக தொடர்ந்து பண்ணும். அந்த நேரத்தில் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வேற வழி இருக்காது. ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம அதிமுகவுக்கும் போக முடியாது. அதெல்லாம இப்ப பாத்தீங்கன்னா அங்க பாஜக உட்கார்ந்துருக்கு, எப்படி போக முடியும்? அப்படி கொடுக்கறத குடுசாமி அப்படின்னு வாங்கிட்டு போற சூழல் தான் இவ்வளவு நாள் இருந்தது. ஆனா இன்னைக்கு தாவேக்கான ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சிக்கு கிட்டத்தட்ட 28% வாக்குகள் கிடைக்குங்கிற மாதிரி இன்னைக்கு ரிப்போர்ட்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அவர்களுக்கும் கணிசமான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கும்போது இந்த கட்சிகளோட இன்னொரு சாய்ஸா தாவேக்கா இருக்கு. அதனால திமுகவில் பாத்தீங்கன்னா இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்க தொடங்கிய பிறகு நிறைய காட்சிகள் மாறும். முக்கியமா காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் எல்லாமே கூட தாவேக்காவை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் சொல்லணும்னா தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் என்பது மும்முனை போட்டி தான். நீங்க நாம் தமிழர் கட்சியை கணக்குல எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தமிழரை நம்பி இதுக்கு முன்னாடி வந்து 36 லட்சம் மக்கள் வந்து வாக்கு செலுத்திருக்காங்களே, அவங்கள வந்து நம்ம துச்சமா நினைக்க முடியாதுல்ல. இப்ப அவங்க வந்து இன்னும் கான்பிடண்டா இருக்கலாம்ல நாம் தமிழர் தான் அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒரு தலைவரா சீமான பார்க்காம நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கலாம் இல்லையா? அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு 36 லட்சம் வாக்குகள் கிடைத்தது உண்மைதான். அந்த வாக்குகள் யாருடையது அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. என்ன காரணம் அப்படின்னா, கடந்த தேர்தல் முக்கியமாக இந்த 36 லட்சம் வாக்குகள் பெற்ற அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அந்த விசில் சின்னம் கிடைச்சது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது ஏதோ விஜயினுடைய ஆதரவு பெற்ற கட்சி மாதிரியும் விஜய் இந்த கட்சியை ஆதரிக்கிற மாதிரியும் ஒரு தோற்றத்தை திட்டமிட்டே நாம் தமிழர் கட்சியினர் உருவாக்கினார்கள். முக்கியமாக சீமானே அதை உருவாக்கினார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கலை, சீமானுக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு நட்பு இருக்கு, 2 பேரும் சந்திக்கிறாங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே பரப்பப்பட்டது. அப்ப ஒரு விஜய் ரசிகனுடைய பார்வையில
இந்த தேர்தலில் நாம் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி அவனுக்கு வரும்போது அவனுடைய சாய்ஸாக நாம் தமிழர் கட்சி இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, கடந்த காலங்களில் அதிமுகவாலும் விஜய் பாதிக்கப்பட்டிருக்காரு, திமுகவாலும் விஜய் பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த அடிப்படையில் விஜய் ரசிகர்களுக்கு அதிமுகவும் எதிரி, திமுகவும் எதிரி. அப்ப நம்ம தளபதியை டிஸ்டர்ப் பண்ண இந்த ரெண்டு கட்சியை காலி பண்ணணும்னா நம்ம நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற அடிப்படையில் விஜய் ரசிகர்களுடைய வாக்குகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு போச்சு. அதனால தான் அந்த 36 லட்சம் வாக்குகள் அவருக்கு கிடைச்சது. ஆனா இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நாம் தமிழருக்கு போட்ட விஜய் ரசிகன் வர்ற தேர்தலையும் நாம் தமிழருக்கு போட மாட்டான். ஏன்னா அவனுடைய தலைவரே ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அந்த வாக்குகள்லாம் இங்க போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு இந்த நடுநிலை வாக்காளர்களுடைய வாக்குகள் கிடைச்சது. அதையும் நம்ம மறுக்க முடியாது. அவங்க என்னன்னா, திமுக அதிமுக மாறி மாறி கொள்ளையடிக்கிறாங்க, ஒரு மாற்றம் வரட்டும் அப்படின்னு சீமான் மேல போட்டாங்க. அந்த வாக்காளர்கள் 2026 தேர்தலில் சீமானுக்கு போடுவாங்களன்னா போட மாட்டாங்க. என்னன்னா, இடைப்பட்ட இந்த காலத்தில் சீமான் ஒரு கடுமையா எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. என்னன்னா, நாம் தமிழர் கட்சியை வச்சு இவர் சம்பாதிக்கிறாரு, ஒவ்வொரு தேர்தலையும் வச்சு இவர் கல்லா கட்டுறாரு அப்படிங்கிற உண்மை மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, திமுகவை தன்னுடைய ஜென்ம எதிரியாக பார்த்த சீமான் இன்னைக்கு திமுகவை ஆதரிக்கிறாரு. திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு விஜயை விமர்சிக்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அதை உண்மையாக்குற மாதிரி தான் இவருடைய செயல்பாடுகளும் இருக்கு. அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க, அடடா இந்த ஆளு நல்ல ஆளுன்னு நினைச்சேன், இவரும் இப்படி இருக்காரு அப்படின்னு அவர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், 2026 தேர்தலை பொறுத்தவரை யாருக்கு வீழ்ச்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான். என்னுடைய கணிப்புப்படி ஒரு 5 லட்சம் வாக்குகள் கிடைச்சாலே அதிகம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுமானம். பட் என்ன இருந்தாலும் தேர்தல் முடிவுகள் வரட்டும், பார்க்கலாம். கண்டிப்பா.